الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في الفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما لكم لا تقاتلون في سبيل الله إلى آخر آيات صدق الله العظيم ஆதம் முதல் அகிலம் வரை இரும்பிலிருந்து துருவு வரை மண்ணிலிருந்து மஹ்ஷர் வரை நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்னும் வீரமான குடும்பத்தின் ஈரமான ரோஜாவாக எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாமல் நழுவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஹாஃபில்கள், ஆலிம்கள், இன்னும் குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கும் அமரவிருக்கும் நம் அனைவரும் மீது என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் சுற்றுரை ஆரம்பிக்கும் முன் இஸ்லாத்தின் காதிக்கையான முதல் கண் சலாத்தை உங்கள் பதில் சலாத்தை எதிர்பார்த்தவனாக கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. இன்று சுதந்திர தினம். இந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைத்தது? அன்று வெயிலிலும் மழையிலும் நமக்காக ரத்தம் சிந்திதான் இந்த சுதந்திரத்தை நமக்கு பரிசாக அளித்துள்ளார்கள். இதில் தமிழர்களின் பங்கும் உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவதில் தமிழர்கள் மிகவும் வல்லமை பெற்றிருந்தனர். ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை எதிர்த்து அந்நியர்களின் ஆடைகளை உடுத்தாமல் நடந்த காலம் அந்த காலம். தமிழ்நாட்டின் நுழையும் வாயிலான தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே ஆங்கிலேயர்களின் இந்திய நேவிகேஷன் என்னும் கம்பெனியே கப்பலில் கடல் வணிகம் செய்து வந்தனர். இந்த கம்பெனி ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானது. இந்த ஆங்கிலேய கம்பெனிக்கு போட்டியாக சுதேஷ் ஈஸ்ட் நேவிகேஷன் என்னும் கம்பெனியை வ.உ. சிதம்பரம் அவர்கள் 1906ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அன்று நிறுவினார். லோகமானிய பாலகங்காத திலகர், அரவிந்த கோஷ், இபின் சந்திரபால் ஆகியோரோடு சேர்ந்த சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். கப்பலோடைய தமிழன் வ.உ. சிதம்பரம் அவர்களுக்கு கப்பல் வாங்குவதற்காக ஹாஜி பக்கீர் முகமது ராவுத்தர் என்பவர் பொருளுதவி செய்ததோடு எல்லா வகையிலும் துணைகரம் புரிந்தார். இதனை வ.உ.சி அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளனர். பாக்கியம் மிகுந்த பக்கீர் முகமதை வாக்கின் வழியால் வசப்பட செய்தியான் வணிகர் பொருளை மறுத்தி அவனிலம் துணிவோடு சுதேசி நாவாய் சங்க நன்மலர் கண்டேன். இவ்வாறு பக்கீர் முகமதை வ.உ.சி அவர்கள் பெருமையாக கூறியுள்ளார்கள். இவர் கப்பல் கம்பெனி நிர்வாகத்தோடு நின்று விடாமல் அரசியலிலும் தீவிர பங்கு கொண்டார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தைப்பூச மண்டபத்தின் முன்பாக மாபெரும் பொதுக்கூட்டத்தின் முன் வீர முழக்கம் செய்தார். ஆங்கிலேயர்கள் இதனை கேட்டு சினம் கொண்டு இவரை கைது செய்தனர். சிறையில் அடித்து செக்கிலுக்க செய்ததோடு சொல்லென்ன துயரங்களை இழைத்தனர். தமிழகத்தை சார்ந்த பலர் விடுதலை போராட்டத்தில் கலந்து தமது இன்னொரை ஈழ்ந்தனர். வீரவஞ்சிநாதன், கொடிக்காத்த திருப்பூர் குமரை, இன்னும் கணக்கில் அணுகாத முகமது யாசின், துப்பாக்கி சூட்டில் பலியான முகமது யாசின், இன்னும் கணக்கில் அணுகாத தியாகசீலர்களும் இருந்து நாட்டிற்காக உழைத்து தமது உயிரை ஈழ்ந்தனர். அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை நம்ம என்றென்று பேணி காப்போமாக என்று துவா செய்தவனாக என் உரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.